சார் இப்ப ஜனநாயகன் சென்சார் இஷ்யூ வந்து பெருசா போய்க்கிட்டு இருக்கு. வழக்கு ம். கோர்ட்ல இருக்கு. தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. ஓகே. நாளைக்கு வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இதுல ஓகே. இருக்கக்கூடிய அந்த சிக்கல்கள் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? பீயிங் அ சென்சார் போர்டு மெம்பர், ம், ஜெனரலா வந்து 5 பேர் படம் பார்ப்பான். ம், சரிங்களா? அதுல 4 பேர் மெம்பர்ஸ் அண்ட் ஒருத்தர் வந்து ஐஏஎஸ் ஆர்ஓ, ஆர்வம். ரீஜனல் ஆபீஸ். அவரு வந்து மெயின் பார்ட். ம், இப்போ ஜனநாயகம் படத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ ஜென்ரலா எந்த படம் வேணாலும் எடுத்துக்கோங்க, சென்சார் போர்டோட அந்த இதுலயே நார்ம்ஸ்லயே இருக்கும். ஒரு படம் நம்ம எடுத்து முடிச்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் சப்மிட் பண்றப்போ ஆல் த டாக்குமெண்ட் சப்மிட் பண்றதுக்கு முன்னாடி ம், ஆக்சுவலா பாத்தீங்கன்னா டேட் போடக்கூடாது. ம், அது அவங்களோட ரூல்ஸ். ஒரு படத்தை வந்து இன்னைக்கு டேட் ரிலீஸ் அப்படின்லாம் நம்ம பர்டிகுலர் டேட் வந்து போடக்கூடாது. ம், ஏன்னா இப்போ ஒரு படம் நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன், நம்ம சரத்குமார் சார், பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் த டைட்டில் ஆஃப் த மூவி. ம், சரத்குமார் சாரும் ஜிவி பிரகாஷ் நினைக்கிறேன், அது ஒரு படம் 2 வருஷமா வந்து ரீசென்சார்ல நிக்குது. ம், 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 நார்மல் சென்சார் முடிஞ்சு அவ்வளவு கட்டு கொடுத்து ம், அவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா ரீசென்சார்ல அந்த படம் நிக்குது. ம், என்னன்னா அதுல சில மத புண்படுத்துற மாதிரி காட்சிகள் இருக்கு அப்படிங்கிற அந்த இதுல ஃபேக்ட்ல ம், அது வந்து நிக்குது. இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இதுல பார்த்த அந்த 4-5 பேர், அந்த 4 பேர் இருக்கிற அப்ஜெக்ஷன்ல கொடுத்ததுல அதுக்கப்புறம் அந்த கட்டெல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் அங்க போய் டெல்லி ஆர்வோ முடிச்சு 2 வருஷமா நிக்குது இந்த பர்டிகுலர் மூவி. நம்ம ரிவைசிங் கமிட்டி போய் அவங்க சேர்மன் வந்து அங்க வந்து நிக்குது. இத நம்ம வந்து பேசிக்கா அவர் சரத்குமார் சார் பிஜேபி, இது பாலிடிக்ஸ், நம்ம வந்து அப்படின்லாம் வந்து ஒரு படம் வந்து அந்த மாதிரிலாம் கிடையாது. இப்போ சில விஷயங்கள் இப்போ இதுல கேள்விப்பட்ட வரைக்கும் மிலிட்ரி சம்பந்தப்பட்ட எம்பளமோ ஏதோ சம்திங் அந்த மாதிரி ஏதோ இஷ்யூ. ஏன்னா யாரும் படம் பார்க்கல. பிகாஸ் நான் வந்து விஜய் சாரோட பிக்கஸ்ட் ஃபேன். என் பையன்லாம் அந்த படம் பார்க்கணும்னு வெறித்தனமா உட்காந்துருக்கா. சோ எல்லாரும் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் சரி, அவுட் சைட் அவ்வளவு பேரு விரும்புறாங்க. பட்